சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக எங்கெங்கெல்லாமோ தேடி அலைகிறோம். தீர்க்கதரிசி எடுத்து போகிறோம், குருசிலர் எடுத்து போகிறோம், நாம் மது சாலைகளுக்கு நேராக கடந்து செல்லுகிறோம், லகரிகள் நாம் நிறைய எடுக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஒரு உண்மையான சமாதானம் கர்த்தருடையத்தில் இருக்கிறது. ஆனால் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், ஒருவராய் மகா அற்புதங்களை செய்தவரை துதியுங்கள் என்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு, நமக்கு, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நேசிக்கிறவருடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆனால் அவருடைய நாமத்தை எப்பொழுதும் துதித்து ஆராதிக்க வேண்டிய ஒரு கடமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இலவசமாக நமக்கு கிருபையை தந்துட்டு அவரை ஒன்று புகழ்ந்து பாடுவதற்குள்ள ஆண்டவர் ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கும் பொழுது நாம் இன்றைக்கு நாம் ஏனோ தானோ என்று இருக்காமல் கர்த்தருடைய நாமத்தை பாடவும் புகழவும் துதிக்கவும் அவருடைய